ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம இந்த லாக்டவுனில் ஒவ்வொரு நாளும் அந்த பிரேக்கிங் நியூஸை பார்க்க எல்லாருக்குமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நமக்கே இப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஓடி ஆடி விளையாடுற வயசில் வீட்டில் இருந்து பாவம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கெட்ஸை வச்சு ஒரு கேக் பண்ணலாம். இதுக்கு அவன்லாம் தேவையே இல்லைங்க. ஒரு கடாய் இருந்தால் போதும், நம்ம அழகாக கேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா, போர்பன் பிஸ்கெட் ஒரு 15 எடுத்திருக்கேன். அப்புறம் மேரி பிஸ்கெட் ஒரு 6 எடுத்திருக்கேன். குட் டே பிஸ்கெட் ஒரு 4 எடுத்திருக்கேன். நைஸ் பிஸ்கெட்ஸ் ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நீங்கள் ஓரியோ என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்க 4 பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் ஒரு கேக் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒன்றா ரெண்டாக இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக உடைக்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா அப்படி உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த உடச்ச பிஸ்கெட்ஸ்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். இதை நல்லா அரைச்சி பொடி பண்ணுறதுக்காக நம்ம உள்ளே மாற்றிக்கிறோம். இப்போ எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இதை அரைச்சோன்னே நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைச்சிருச்சுன்னு. இப்போ இது கூட நான் ஒரு பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா வீட்டில் இருக்க ஆப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மில்க் 1 கப் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 1/2 கப் விட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மில்கை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். எனக்கு இப்போ கெட்டியாக இருக்குது. ஸோ மீதி இருக்க நான் 1/2 கப்பையும் போட்டு அதை அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ரவுண்டு கேக் டின்னில் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைன்னா ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் நான் கீ போட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பேக்கிங் ஷீட் போட்டு அது மேலேயும் கீ க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா அதில் மைதா மாவு போட்டு அதை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்கட் பேஸ்ட்டு இதுக்குள்ளே மாற்றிக்கலாம். 2 தடவை தட்டிடுங்க, அப்போ தான் சமமாக இருக்கும். இதுக்கு மேலே நான் பொடி பண்ண நட்ஸு தூவுறேன். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, இந்த 3 நட்ஸை நான் மேலே தூவிருக்கேன், டெக்கரேஷனுக்காக தான். அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இந்த கேக் டின்னை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப சிம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உள்ளே ஒரு டூத் பிக் உள்ளே குத்தி பார்க்குறேன். எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள். ஸோ கேக் நல்லா வெந்துருச்சு. பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. எவ்வளோ வெந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெளியில் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்தது சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்கு. அவனே இல்லாமல் சூப்பராக நம்ம கேக் பண்ணியாச்சு. வெறும் 15 மினிட்ஸில் நம்ம இந்த மாதிரி சூப்பரான கேக் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மைதாவில் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வருமானு தெரியல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? வெறும் 15 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ சூப்பராக ஒரு கேக் பண்ணிட்டோம். நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. நான் போர்பன் பிஸ்கெட் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். அது போட்டு தான் அந்த சாக்லேட் டேஸ்ட்டு வரும். ரேஷுக்குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. சூப்பர் சொல்லிட்டார் அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு. உள்ளெல்லாம் எவ்வளோ வெந்து நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த கேக் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.